ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா? ஸோ எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லதை சொல்வேங்கிற ப்ரோக்ராம்ல நான் எதை பத்தி சொல்ல போறேன்னா, இன்னைக்கு நம்ம தைரியமா இருக்கிறது எப்படி, நம்ம தைரியமா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த காலத்தை பற்றியே நம்ம புலம்பிக்கிட்டே இருக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் சில பேரை பார்ப்போம், எனக்கு அப்படி ஆயிடுச்சு, என் லைஃப்ல இப்படி ஆயிடுச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சுன்னு அதே நம்ம திங்க் பண்ணி லாஸ்ட்ல என்ன ஆகும்னா நம்மளால உருப்படவே முடியாது. சோ நம்ம தைரியமா இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரியான புலம்பல்கள்ல இருந்து நம்ம நம்மள நாமே தைரியப்படுத்தணும்னா அந்த புலம்பல்கள்ல இருந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம், நம்ம லைஃப்ல புலம்புறத விட்டுறணும். ரெண்டாவது, மூணாவது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மாறணும் அப்படின்னா நம்ம அதை ஏத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு நம்மளே கொண்டுட்டு வரணும். சோ அப்பதான் நம்மளால அதாவது நம்மளே தைரியப்படுத்திக்கிற முடியும்னு சொல்றாங்க. சோ இது மூணாவது விஷயமா இருக்கு. என்னன்னா மாற்றங்களை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாலாவதா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை கட்டுப்படுத்த முடியாததை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அதாவது உங்களால எதையெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த தைரியம் நம்மளுக்கு நம்மளை விட்டு நம்ம அந்த தைரியம் நம்மளை விட்டுட்டு போயிடும். சோ அதனால இதையெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதாவது நம்மளால கட்டுப்படுத்த முடியாதவற்றை, சில விஷயங்கள் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, அது அப்படிதான் இருக்கும். சோ அதையே நினைச்சு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டே இருந்தோம்னா சோ நம்மளால எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல் மீறின விஷயங்களை நம்மளால எதையுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி எல்லாம் இருந்தாதான் நம்மளுக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஃபோர்த் விஷயம் என்னன்னா அதாவது உங்களால கட்டுப்படுத்த முடியாதத அதாவது கட்டுப்படுத்த முடியாத விஷயத்தை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுதான் ஃபோர்த். அதாவது ஃபிஃப்த் ஒன்னு என்ன சொல்றாங்களா, உங்களை பார்த்து நம்மளை பார்த்து பாவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களை பார்த்து நீங்களே பாவப்பட்டுக்கிற கூடாது. என்னடா இது, என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, நம்ம பாவம், நம்மளுக்கு எல்லாமே இப்படி நடந்துருச்சு லைஃப்ல, நம்மளுக்கு எதுவுமே லைஃப்ல எல்லாமே தோல்விகள்ல போயிருச்சு, நம்மளோட வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு, நம்ம வேஸ்ட் அப்படின்னு இதே நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளால தைரியமா வாழவே முடியாது நண்பர்களே. சோ இததான் சொல்றாங்க, நம்மளே தைரியப்படுத்திக்கிறோம், நம்மளே இதுவா வச்சுக்கிறோம், சேரப்பா வச்சுக்கிறோம்னா நம்ம கடந்து போன விஷயங்களையும் இந்த மாதிரியான விஷயங்கள், மத்தவங்களை பார்த்து போராமப்படுறது, மத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து நம்ம ஏங்குறது, சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து நம்ம தவிர்த்து கொண்டோம்னா நம்மளே பாவமா நினைக்கிறது, பச்சாதாபம் பட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம நம்மளே பாதுகாத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுதான் ஒரு நல்ல விஷயமா சொல்றாங்க. சோ நம்மளும் இதுல இருந்து நம்ம லைஃப்ல நல்லா தைரியப்படுத்தி இருக்கணும். சோ இந்த 5 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே. இதை எல்லாரும் மறந்துறாங்க. கண்டிப்பா 5 திங்ஸ் நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் வாழ்க்கையில ஜெயிச்சு பல வெற்றிகளை காணலாம். இந்த தைரியத்தை நம்ம கை கொள்ளணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு சின்ன விஷயம். சோ நாளைக்கு இன்னொரு ஒரு விஷயத்தோட நம்ம பேசுவோம் நண்பர்களே. ஓகே, பாய்.